முக்கிய செய்திகள். அமைச்சர் மரியம் பிச்சை மரணத்திற்கு சதிச் செயல் காரணமா? சிபிசிஐடி விசாரணை தொடங்கியது. கருணாநிதி மகள் கனிமொழிக்கு இப்போதைக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை. கலைஞர் குடும்பத்தினர் பலர் இன்று டெல்லிக்கு பயணம். +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் விநியோகம். வேலை வாய்ப்பிற்கும் உடனே பதிவு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதா தாக்கல். கபில் சிபல் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். திருச்சி அருகே விபத்தில் உயிரிழந்த தமிழக அமைச்சர் மரியம் பிச்சையின் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பெரம்பலூர் அருகே கடந்த திங்களன்று தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மரியம் பிச்சை கார் விபத்தில் மரணமடைந்தார். அவர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தை சிபிசிஐடி போலீசார் பார்வையிட்டனர். மேலும் விபத்துக்குள்ளான காரையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விபத்துக்கான காரணம் உள்ளிட்டவை குறித்து சம்பந்தப்பட்ட பாடலூர் காவல்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரித்ததோடு வழக்குக்கு தேவையான ஆவணங்களையும் தடயங்களையும் சேகரித்தனர். பின்னர் விபத்தில் காயமடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அமைச்சரின் பாதுகாவலர் உள்ளிட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விபத்திற்கு காரணமான லாரி மர்மமான முறையில் மறைந்ததைத் தொடர்ந்து அதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் வைக்கப்பட்டுள்ள ரகசிய கேமராக்களின் பதிவுகளை சோதனை செய்து வருகின்றனர். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கருணாநிதி மகள் கனிமொழிக்கு ஜாமீன் கிடைக்க காலதாமதம் ஆகும் என்பதால் அவரை சந்திக்க கலைஞர் குடும்பத்தினர் பலர் டெல்லி செல்கிறார்கள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ஆதாயம் பெற்ற நிறுவனத்திடமிருந்து கலைஞர் டிவிக்கு பண பரிமாற்றம் நடந்த புகாரில் அதன் பங்குதாரரான கனிமொழி கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனால் அவர் விடுதலையாவதில் தாமதம் ஏற்படும் என்பதால் குடும்பத்தினர் அவரை நேரில் சென்று சந்தித்து வருகின்றனர். கலைஞர் கருணாநிதி, மு.க.ஸ்டாலின் ஆகியோர் கனிமொழியை சந்தித்துவிட்டு நேற்று சென்னை திரும்பினர். இந்த நிலையில் கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த பலர் கனிமொழியை சந்திக்க இன்று டெல்லிக்கு புறப்பட்டனர். மு.க.ஸ்டாலின் மனைவி துர்கா, தயாநிதி மாறனின் தாயார் மல்லிகா அம்மாள், கருணாநிதியின் இளைய மகன் தமிழரசு, அவரது மனைவி மோகனா, கலைஞரின் மூத்த மகள் செல்வி ஆகியோர் இன்று டெல்லி செல்கிறார்கள். அங்கு சிறையில் கனிமொழியை சந்தித்து அவர்கள் ஆறுதல் கூற இருக்கின்றனர். +2 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இன்று மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற +2 தேர்வை எழுதிய பள்ளி மாணவர்களுக்கும் தனி தேர்வர்களுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் இன்று வழங்கப்படும் என்றும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் படித்த பள்ளிகளிலும், தனித் தேர்வர்களுக்கு அவர்கள் தேர்வு எழுதிய மையங்களிலும் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அரசு தேர்வுத்துறை தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை முதலே மாணவர்கள் தங்கள் மதிப்பெண் சான்றிதழ்களை தங்களது பள்ளிகளில் பெற்றுக் கொண்டனர். மேலும் அரசு உத்தரவுப்படி இந்த ஆண்டு +2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் அவர்கள் படித்த பள்ளிகளில் ஆன்லைனிலேயே வேலை வாய்ப்பிற்கு பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கான பதிவு எண்ணையும் வழங்கினார்கள். பள்ளி கல்வித்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் எல்காட் நிறுவனமும் இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் மட்டும்தான் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்தவுடன் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் அட்டை உடனடியாக வழங்கப்படுகிறது. இன்று முதல் 15 நாட்களுக்கு பள்ளிகளிலேயே வேலைவாய்ப்பிற்கு பதிவு நடைபெறும். ஊழல் விவகாரங்களை விசாரிக்க வகை செய்யும் லோக்பால் மசோதா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார்.
குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கபில் சிபல் தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் லோக்பால் மசோதா தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் இந்த வரைவு மசோதா முழுமையாக்கப்பட்டு நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்று கபில் சிபல் கூறினார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அரசு கல்வித்துறையில் பல புதிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள இருப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்வித்துறையில் பல புதிய முயற்சிகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு மாதத்தின் முதல் நாளே சம்பளம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஊனமுற்ற படித்த இளைஞர்களை பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்ற வைக்கும் திட்டம் ஒன்று பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே கொல்கத்தாவின் பிற பகுதிகளுக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் நீட்டிக்கப்படுவதற்கான அறிவிப்பை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் முகுல் ராய் தெரிவித்தார். நகரின் மற்ற பகுதிகளுக்கும் இந்த ரயில் சேவை திட்டம் செயல்படுவதற்கான கட்டமைப்பு பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடப் போவதாகவும் ஆளுநர் பரத்வாஜிற்கு எதிரான விவகாரங்களில் தலையிடப் போவதில்லை என்றும் கர்நாடக முதல்வர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் கடந்த ஒரு மாத காலமாக நிலவி வந்த பரபரப்பான அரசியல் சூழல் தற்போது முடிவிற்கு வந்துள்ளது. அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்ற ஆளுநரின் அறிக்கையை நிராகரித்த மத்திய அரசு ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்ற பாஜகவின் கோரிக்கையையும் நிராகரித்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த எடியூரப்பா இனி மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகளில் அதிகம் கவனம் செலுத்தப் போவதாக கூறினார். கடந்த சில வாரங்களாக எழுந்து வந்த பிரச்சினைக்கு பின்னர் மீண்டும் ஆளுநருடன் இணைந்து பணியாற்றுவது சாத்தியமா என்ற கேள்விக்கு பதில் அளித்துள்ள எடியூரப்பா ஆளுநர் பதவியில் இருக்கும் பரத்வாஜிற்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். லஞ்ச ஊழலை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பிரம்மாண்டமான பேரணியை நடத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் உள்ள காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் ஊழல் ஆட்சியை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தை காங்கிரஸ் அரசியலாக்கி அப்பாவி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் அந்த கட்சியின் அகில இந்திய தலைவர் நிதின் கட்காரி தலைமையில் நேற்று காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் ஊழலை கண்டித்து மிகப்பெரிய பேரணி நடத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.